சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்துகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய 101வது பிறந்தநாள். திமுக சார்பில் என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தொடர்ச்சியாக இன்று கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 101வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக காலையிலேயே கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று அங்கு புகைப்படத்திற்கு வந்து மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்திவிட்டு தற்பொழுது ஓமந்தூராருடைய அந்த பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக அண்ணா சாலையை பொறுத்தளவிற்கு இந்த இடத்துல தற்போது மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் குடையுடன் இங்கே இந்த இடத்திற்கு வந்தார். வந்து தற்போது மரியாதை செலுத்திவிட்டு உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவரோடு அமைச்சர் கே நேரு, அதே போல பொன்முடி உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் வந்திருந்தார்கள். குறிப்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் இந்த இடத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய குறிப்பாக தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர் எல்லாம் இங்கு வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த இடத்துல மழை பெய்ததன் காரணமாக முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சி முடித்தவுடன் உடனடியாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். லாவண்யா, ஓமந்தூராரில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இன்று அவரது 101வது பிறந்தநாளையொட்டி நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மழையின் காரணமாக முதலமைச்சர் உடனடியாக புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.